நீங்கெல்லாம் எப்பதான்டா திருந்த போறீங்க? ஈரானோட உச்ச தலைவர் அலி கமேனிய அமெரிக்கா கொன்னதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமா அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஐஎம் சிபிஐயோட மாநில செயலாளர்கள் தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கு சில பேர் சொல்றாங்க, இங்கேயே 1000 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்கா பிரச்சனைக்கு போறாங்களாம். இன்னும் சில கோமாளிங்க, அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு தரேன், இவங்க எல்லாரும் அங்க போட்டோம், அங்க போய் போராட்டம்னு நக்கல் நையாண்டி பண்ணுகிறாங்க. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம நாட்டுல பெட்ரோல் எல்பிஜி தட்டுப்பாடுன்னு நியூஸ் வந்த உடனே எல்லாரும் லைன்ல நின்னு டேங்க ஃபுல் பண்றோம். அதுவும் போதாதுன்னு 25 லிட்டர் தண்ணி கேனை வாங்கி அதுல ஸ்டாக் பண்றோம். எங்கேயோ அமெரிக்கா இஸ்ரேல் எடுத்த முடிவு நம்ம வீட்டு அடுப்புக்கு பாதிப்பு தருது. அப்போ இந்த நிலைமை இருக்கிறப்போ இது நம்ம பிரச்சனையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அமெரிக்கா டிசைட் பண்ணு நம்ம பெட்ரோல் வாங்கணுமா வாங்க கூடாதான்னு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளோட இறையாண்மை இருக்குன்னு நல்லா பாத்துக்கோங்க. ஒரு போர் முறை நடக்குதுன்னா அது 2 நாட்டோட பிரச்சனைகள் மட்டுமே கிடையாது, இது உலகளாவிய பிரச்சனை. முதல்ல இந்த போருக்கு சப்போர்ட் பண்ற மைண்ட் செட்டை முதல்ல நிறுத்துங்கடா. அங்கேயும் குழந்தைகள் இருக்காங்க, அங்கேயும் பெண்கள் இருக்காங்க, அங்கேயும் அப்பாவி மக்கள் தாண்டா பாதிக்கப்படுறாங்க. அதனால மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்ல இறங்கி போராடுற மக்களுக்காக உண்டியல் குலுக்குற அந்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் முற்போக்கு அமைப்புகளும் இங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல.